சீலை கேட்க முன்னாடி நான் ஒன்று சொல்லியே ஆகணும். ஷான் ரோல்டன் வந்து நான் வந்து ஒரு சாரியும் கேட்டுக்கணும். எனக்கு வந்து நான் டூரிஸ்ட் ஃபேமிலி பாட்டெலாம் கேட்டப்பே நான் ஒரு முடிவு எடுத்தேன். அடுத்து ஷான் ரோல்டன் ஆல்பம் வந்து நான் கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணி ஆகணும். ஸோ பட் திரும்பியும் வித் லவ் நான் மிஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் சிங்கிள் மட்டும் தான் ரியாக்ட் பண்ணேன். என்னால் வந்து அந்த டைமிங் வந்து எனக்கு சரியாக வரல. அது வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் கரெக்டாக வீடியோ பண்ணிக்கிட்டு இல்லை, கரெக்டாக படமே ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் படம் பார்த்துட்டு நான் மறுபடியும் ரிக்ரெட் பண்ணேன். மறுபடியும் ஷான் ரோல்டன் ஆல்பம் வந்து நீ விட்டுட்டியேடா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் பிரச்சனை. நான் தான் த ப்ராப்ளம் இஸ் மீ, இட்ஸ் மீ, ஐ நோ. பட் யா இந்த வாட்டி மிஸ் பண்ணக்கூடாது. வாங்க நம்ம சீலையில் ஆரம்பிப்போம். வாட் இஸ் சீலை அப்படின்னு ஒரு ப்ரோமோ இருக்காங்க. ப்ராப்ளம் உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள்னா டைமுக்கு பார்ப்பீங்க, பாட்டு கேட்பீங்க. நான் வந்து லேட்டாக வந்திருக்கேன். ஸோ வெல்கம் பேக் டு another வீடியோ. வாங்க போகிறோம் நான் சீலை சாங் ப்ரோமோ பார்த்துட்டு பாட்டு கேட்க போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ப்ரோமோ பார்த்துருவோம். சீலைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு லெட்ஸ் கோ. ப்ரோமோவே 5 நிமிஷமா? ஓகே 3, 2, 1 லெட்ஸ் கோ. லைக் ஏதாவது வயசுன்னு கேட்டால் 29+1 தான் சொல்லுவேன், 13 சொல்ல மாட்டேன். ஏன்னா அது 30க்கும் 29க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. எப்படி 29 வயசு பற்றி கேள்வி கேட்டோமோ, நீங்கள் யாருன்னு கேள்வி கேட்டோமோ, அதேமாதிரி சீலைனா என்னன்னு நம்ம பாய்ஸ் போய் கேட்டு வந்தாங்க. ஓகே, மக்கள் நிறைய குழப்பத்தில் இருக்காங்க பாருங்க. என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு பாருங்க. சீலேனா நான் தெரியல ப்ரோ. இருங்க யோசிக்கிறேன். 10 நிமிஷம் டைம் தெரியுங்களா? கூகுளில் போட்டு நிறைய தமிழ் சாங்ஸ் வந்திருக்கு. நீங்களுமே நிறைய தமிழ் சாங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒரு சில வேர்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அந்த பாட்டுலேருந்து அதுக்கான மீனிங் வந்து உங்களுக்கு தெரியுமான்னு பார்ப்போம். உசுமல் அரசு அப்படின்னு ஏதாவது பாட்டு பார்த்துருப்போம் நம்ம. அதுக்கான மீனிங் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? ஊரோட கிங்கா இருப்பாங்க. ஆரி ராரோ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? ஆரி ராரோனா தாலாட்டுன்றது ஒரு ஐடியா. குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடுறது, குழந்தைய தூங்க வைக்கிற மாதிரி அது ஒரு சாங். செய்யா அதுக்கு மீனிங் தெரியுமா ப்ரோ? செய்யானா தெரியல, சத்தியமாக தெரியாது. இவன் நம்ம பிள்ளைப்பா. புரியுதா? அஸ்கலஸ்கனா என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியும். ஆக்சுவலி லவ்னு அர்த்தம். அதான் அந்த பாட்டுல 14 டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ்ல இருந்து லவ்னா என்ன. அதே மாதிரி சீலே சீலேன்னு எங்கள் படத்தில் ஒரு சாங் இருக்கு. வேற லெவல் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. சீலே அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சீலை அதான் ஊர் நேமா? இல்லை. கட்டு சாரியோட அந்த பொண்ணு வந்து சிலை, ஒரு கோயில் ஓஹோ. சிலை அந்த மாதிரி. வா எவ்வளோ யோசிக்கிறாங்கல்ல. சத்யா, நேம் சத்யா ரிலேட்டட் டு தட். ஒருவேளை அவங்க லவ்வரை வந்துட்டு ஒரு மாதிரி அந்த ஒரு நிக்நேம் மாதிரி. சீலை இஸ் a catchy word, தேங்க்யூ சார். but frankly speaking எனக்கு அதனோட மீனிங் தெரியல. ஓகே. சீலைல நான் மீனிங்னா உருதுல வந்து பிறந்ததுன்னு சொல்லுவாங்க. உருதுல ஓஹோ, சீலை. இன்னொரு பையன் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கான்ற எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான வேர்ட் மாதிரி தெரியுது. ஓகே. மேபி அந்த பொண்ணை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி வேற ஏதாவது லாங்குவேஜ் அந்த பொண்ணை வந்து ஒரு வர்ணிக்கிற மாதிரி ஏதோ ஒரு வர்ணிக்கிற மாதிரி கூட இருக்கலாம். பாக்குறது, ஏதோ எக்ஸ்பிரஸ் பண்றது, செல்லமா கூப்பிடுறது. செல்லமா யாராவது சீலேன்னு கூப்பிட்டுருக்கீங்களா? டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பிட்டேன். ப்ரோ சொல்லிட்டு போங்க ப்ரோ. சொல்லிட்டு போங்க ப்ரோ. அப்போ கிளிக்கிட்ட என்ன சீலேன்னு என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா? நல்ல நேரம் தான் சொல்றாங்க. சரி ஓகே. அப்போ அந்த மியூசிக் போட்டவர்கிட்ட என்ன மீனிங் கேட்டுருவோமா? நீங்களே கொஞ்சம் சொல்லிடுங்க, நான் எங்களுக்கு என்னன்னு. ஆனா நல்லா இருக்கு. இந்த வார்த்தை எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு முதல்ல சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு வாட்டி ரிதம் படம் பார்த்துட்டு இருக்கேன். அந்த காற்றேன் வாசல் வந்தாய் பாட்டு வரும்ல, சீலே 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 அப்படின்னு ஒரு ட்ரைபல் சவுண்டில் ஒரு இருக்கும்ல. ட்ரைபலிஷா இருந்தது. ஆனா எனக்கு அந்த சீலேன்ற வார்த்தை பயங்கரமா என்ன உன்னை பிடிச்சி இழுக்கும்ல உள்ள, அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா எனக்கு அர்த்தத்தை விட இந்த சவுண்ட்ல இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் வந்து நான் நீங்க ட்ரிகர் பண்ணிச்சு. இப்ப இந்த பாட்டு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சீலை எனக்கு என்னவா இருக்குன்னா, அவதார் படத்துல வந்து எல்லா விஷயமும் கனெக்டடா இருக்கும்பொழுது அதுல ஒரு சின்ன ஒரு காமன் கான்சியஸ்னஸ் இருக்கும்ல, எல்லா மனிதர்களையும் கனெக்ட் பண்ற ஏதோ சம்திங். அந்த காமன் திங் என்னன்னு யாரும் கண்டுபிடிக்கல, எல்லாரும் கான்சியஸ்னஸ் சொல்றாங்க. தட் சம்திங் that binds us, connects us together in pleasure and suffering is Seeley for. இல்லை, எனக்கு வந்து நான் சாங்கோட லீடு உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, அந்த பையனுக்குள்ளே நிறையா பேசணும்னு ஆசை இருக்குது, தோணுது. ஆனால் அதை
அவனால் ஆர்டிகுலேட் பண்ணி சொல்ல வரலன்ற மாதிரி ஒரு கேரக்டர். கரெக்டாக ஒரு மொமெண்ட்டில் அவன் ஃபீல் பண்ணும்போது அது லாங் டிஸ்டன்ஸாக இருக்கும், அவள் தள்ளி இருப்பாள், அவனால் சொல்ல முடியாதுன்னும் போது அவன் மனசுக்குள்ளேருந்து வர்ற ஒரு வாய்ஸ், அந்த வாய்ஸுக்கு ஒரு டேர்ம் சீலேன்றது வந்து எப்படி நான் யோசித்தேன். இப்போ மைண்ட் வாய்ஸ்ன்றது தான் அது ஐடியாவாக யோசிச்சது. இப்போ மைண்ட் வாய்ஸுக்கு ஒரு வார்த்தை இருக்கா அப்படின்னு நம்ம உமாதேவி அவங்க லிரிக்ஸ் அவங்ககிட்டையும் கேட்கும்போது மனக்குரல் இல்லை ஏதோ உள்ளேருந்து அந்த மாதிரி தான் இருக்குது. அசரீரின்னு ஒரு வார்த்தை இருக்குது, அது வந்து வாய்ஸ் ஃப்ரம் ஹெவன் மாதிரி நமக்கு எங்கேயோ இருந்து கேட்குற ஒரு குரல். அசரீரி ஆல்சோ மீன்ஸ் சரீரமற்ற அப்படின்ற அர்த்தமும் வருது. உருவமற்ற ஆனா குரல் மட்டும். ஆனா நம்ம மைண்ட் வாய்ஸ்னு சொல்றது வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணல, அந்த வார்த்தை ஜஸ்டிஃபை பண்ணல. அப்படி வரலன்னும் போது நீங்க எங்கேயோ வந்து இன்ஸ்பயர் ஆகி கொண்டாந்து அந்த வார்த்தை வந்து ஒரு ஜிபிரிஷா இருந்தது. இதுக்கான வார்த்தை அது இருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா என்னோட பாப்பா வந்து வீட்டில் விளாண்டுட்டு இருக்கும்போது பெயிண்ட் எல்லாம் ஊற்றி கலைச்சி விளாண்டுட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், இப்படிலாம் பெயிண்ட்டு இப்படி ஊற்றி விளாண்டினா சீக்கிரமே காலியாயிருமே, பரவாயில்லையான்னு கேட்டேன். அவள் திரும்பி பார்த்து இருக்குது அப்படின்னா நான் ஆடி போயிட்டேன். அப்போ வரைக்கும் பரவாயில்லைக்கு என்ன ஆப்போசிட்னு யோசிச்சு பார்க்குறேன். உங்களுக்கு தெரியுமா பரவாயில்லைக்கு ஆப்போசிட்டில் ஒரு வார்த்தை இருக்கான்ட்டு? அப்படி தான் நான் சின்ன சின்ன வார்த்தைகள் உருவாகும். இல்லை ஒருத்தர் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கல, அதில் ஒருத்தர் வந்து இது திருநெல்வேலியில் நடக்கிற கதையா, ஏன்னா அங்கே தான் ஏழை பாலை அந்த மாதிரி ஒரு சீலை, சிலர் சிலை சிலர் சேலைலாம் சொல்லியிருந்தாங்க. சரி நம்மளே ரொம்ப பேசிட்டோம். ஆக்சுவலாக ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட், பாட்டை கேட்டுருவோம். லுக்கிங் வெரி ஃபார்வர்ட். அண்ட் வேலண்டைன்ஸ் டேக்கு சீலே பாட்டு ரிலீஸ் ஆகுது. இந்த பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறோம். எல்லா காதர்களுக்கும் இந்த சீலே பாட்டை Feb 14th நாங்கள் டெடிகேட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம். கேட்டு ஆச்சா அந்த கொஞ்சம் கேட்கறதே செமையா இருக்கு அந்த சீலே ஓ ஓகே அங்கே சாண்டோல்டன் வாய்ஸுக்கே நான் அவுட்டு. உங்கள் சின்மயி வேற வாங்கப்பா பாட்டை கேட்டுருவோம். லெட்ஸ் கோ 3 2 1 கோ. கேவ் ஓ இந்த 2 பேரும் ஒன்றா பார்க்குறது எப்படி இருக்கு, செம்மையாக இருக்குது. தட்டு போடுற ரத்னா வேற லெவலு. சொல்லவே நெஞ்சம் மூலம்புதே, என்னுள் பேசும் வார்த்தைகள் உன்னை வந்து சேர்ந்ததா, கண்கள் கலங்குதே, நதியில் நடக்கும் நிலவின் நகலே, மழையில் நனையும் ஒளியின் துகளே, இருளின் நடுவே ஒளிரும் மகளே, உயிரின் உயிரே உயிரின் மேலே. Oh, nice. Hey, nice video. நல்லா அனிமேட் பண்ணிருக்கீங்க. உமாதே தெரியலவா, சின்ன லைட்டா டெகுஸ் வந்தாயிடுச்சு வா. உன்னை தேடி தேடி கண்ணிமை ரெண்டும் இங்கே வாடி வாடி போகாதோ, என் கரம் பற்றி கரையேற்று. விடியாத இரவாக முடியாத கதையாக உடல் இங்கே வெறும் கூடே, உன்னை தேடும் உயிர் சூடே, வான்பிறை கூட ஒரு நாளில் விழி மூடி இளைப்பாறும் நம் காதல் மொழி தீரும். அழகா இருக்கு கலர் சென்ஸ்.
ஐகானிக் பஸ் மூமெண்ட். வெரி கியூட் சாங், வெரி நைஸ். ஃப்ளூட் போர்ஷன் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ஓகே, நைஸ். வெரி சாஃப்ட் அண்ட் க்யூட்டான ஒரு சாங். நல்ல லிரிக்ஸும் நல்லா இருந்துச்சு. லிரிக்ஸ் ஒரு மாதிரி அழகாக எழுதியிருந்தாங்க. நல்ல ஒரு ரைமிங்ஸும் வச்சு நல்லா அழகாக எழுதியிருந்தாங்க. இன்னொன்று என்ன சொல்ல வந்தேன்னா, ஸ்பெஷலி ஒரு யூனிக்காக தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து, அது எப்படி கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. ஆனால் ஷான் ரோல்டன் வாய்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் ஹை பிச்சிலே பாடினாலும் லோ பிச்சில் பேஸில் பாடுற மாதிரி தான் இருக்குது அவர் வாய்ஸ். அப்படி அவர் இந்த பாட்டில் ஒரு பேஸ் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அவரோட வாய்ஸையும் இவங்க சின்மயோட பிச்சையை நீங்கள் வந்து சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா, அது அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அவங்க 2 பேர் சேர்ந்து பாடினப்போ அந்த பிளெண்டிங் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. அது ஒரு மாதிரி அவங்க 2 பேர் வோக்கல்ஸ் ரொம்ப செமையாக இருந்துச்சு. அது எப்படி கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு தெரிலங்க. பட் யா, தட் வாஸ் வெரி நைஸ். தட் வாஸ் ஆக்சுவலி வெரி பியூட்டிஃபுல் டு வாட்ச். அண்ட் யா, சின்மயோட நான் ஆக்சுவலாக செம்ம எக்ஸைட் ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்மை, ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சின்மை. அண்ட் அவங்க பாடின ஃபஸ்ட்டு அவங்க பாடின ஆரம்பிக்கிறப்ப இட்ஸ் லைக் லைட்டாக சில்ஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வெரி நைஸ் சாங், க்யூட்டான ஒரு சாங். வெயிட் பண்ணால் இப்போ 29 என்ன மாதிரி படமாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ரத்னாக்கு ஒரு நல்ல படமாக இது அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா யா, ஹீஸ் பின் கிவிங் சாலிட் ஃபிலிம்ஸ் ப்ரோ. எனக்கு பர்சனலி எல்லாமே அவரோட மேயாதமோலாம் தூக்கி வேறு லீக், அதெல்லாம் சான்ஸே இல்லை. ஆர்டே வாஸ் மேயாதமோ டேரக்டரா இதை பண்ணார் அப்படின்ற மாதிரி ஒரு படம். குலு சந்தானம் ஃபில்மோகிராஃபிலேயே தட் வாஸ் அ வெரி யூனிக் ஃபிலிம் டு மீ, பிகாஸ் சந்தானம் டிட் லெஸ் காமெடி அண்ட் எவ்ரி ஒன் எல்ஸ் டிட் மோர் காமெடி அப்படின்றது வந்து தட் வாஸ் அ வெரி யூனிக் ஃபிலிம். தட் ரியலி ஒர்க் ஃபார் மீ பர்சனலி. அந்த படம் தான் நிறைய மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வாங்கிடுச்சு நிறைய பேர்கிட்ட. பட் எனக்கு ஒர்க் ஆனிச்சு. எஸ், அதுக்கு அடுத்து வர்றது 29 அண்ட் ஐம் ரியலி எக்ஸைட்டட் டு see விதுஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் திஸ். ஏன்னா விது எப்படின்னா ஜிகதரா டப்ளெக்ஸில் அவர் முகமே பெருசாக ரிஜிஸ்டர் ஆகாமல் அந்த கேரக்டர் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், அந்த மேக்கப் அப்படி அந்த மாதிரி ஒரு இது. ஸோ அவர் தான் ரெட்ரோவில் பண்ணார் அப்படின்றப்ப என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோனில் இருந்துச்சா. அதில் அவர் ஃபேஸ் பெட்டராக தெரிஞ்சு. இதில் அவர் இன்னும் பயங்கரமாக ரிஜிஸ்டர் ஆவார் அப்படின்னு தோணுது. ஒரு நல்ல பெர்ஃபார்மர். அண்ட் செட்டானி ரோல்னால் நான் இப்போ வரையும் ஐ திங்க் அது ஒரு பர்ஃபார்மன்ஸாக அது பயங்கரம் ஜிகதரா டப்ளெக்ஸில். அண்ட் ரெட்ரோலையும் நல்லா தான் இருந்துச்சு. இதில் வேறு மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணி படம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ தான் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் சொல்லி பார்ப்போம். நன்றி.